வணக்கம். வரலக்ஷ்மி விரதம் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோ, பூஜை பொருட்கள் வச்சு குறைந்த பண செலவில் அற்புதமாக பலன்கள் தரும் பூஜை முறைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரலக்ஷ்மி விரதம் எல்லா பெண்களும் செய்யக்கூடிய அற்புதமான பூஜை. முதல்ல நம்ம எங்கே பூஜை செய்ய போகிறோமோ அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணி ஒரு விரிப்பு மாதிரி விரிச்சிக்கணும். இல்லை மணப்பலகை கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கார்டு தான் எங்கிட்ட சாமி ஃபோட்டோ இருக்குன்னா பரவாயில்ல, அதுவும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு மகாலட்சுமி உகந்த துளசியும் அதில் போட்டுட்டு ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு இதெல்லாம் இருந்தால் போடுங்க. இல்லைன்னா ஒரு பச்சை கற்பூரம் இந்த துளசி இலைகள் அந்த தண்ணியில் வச்சுட்டு ஒரு தாமரை அது மேலே வச்சிட்டிங்கன்னா இதுதான் மகாலட்சுமி. மகாலட்சுமி இந்த சொம்பில் தான் இப்போது நம்மக்கிட்ட எழுந்தருளிருக்காங்க. நம்ம மனசு மட்டுமே முழுக்க காரணம். மனசு நிறைய பக்தியோடு நம்ம அந்த செய்கிற எளிமையான பூஜை கூட அம்மனோட காலடியில் சரணாகதி அடைஞ்சு நமக்கு அற்புதங்களை தரும். நம்ம வேண்டியது எல்லாம் நம்ம கைகூடி வரும். இந்த மாதிரி மகாலட்சுமியோட ஃபோட்டோ இருந்தால் கூட ரொம்ப சிறப்பு. அதையும் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மஞ்சள் தூளை நல்லா கொட்டி அதில் பன்னீர் ஒரு பாட்டில் கிடைக்கும், 20 ருபீஸ் தான் ஒரு பாட்டில் தருவாங்க. அதை அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு வெத்தலை மேலே கூட வச்சிடலாம். அருகம்புல் உங்ககிட்ட இருந்ததுன்னா அருகம்புல், இல்லை உங்ககிட்ட இருக்கிற பூக்கள் அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஊதுபத்தியும் ஆரத்தியும் காமிச்சு இறைவா விநாயகா இந்த பூஜையை சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நடத்தி கொடுத்து எங்கள் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு மனசார உருகி வேண்டி அந்த பூஜையை நிறைவு பண்ணி விநாயகர் பூஜை பண்ணியாச்சு. அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு நல்லபடியாக நம்ம விநாயகர் பூஜை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வம் எப்படி நம்ம வழிபடுறதுன்னா ஒரு சின்ன சொம்பில் தண்ணி ஊற்றி அதுலேயும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் பூக்கள் போட்டுட்டிங்கன்னா அதில் தான் நம்ம குலதெய்வம் அமர்ந்திருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம குலதெய்வம் பெயரை 3 தடவை 5 தடவை இல்லை 7 தடவை அந்த மாதிரி மனசில் ஜெபிச்சுட்டு அவருக்கு அர்ச்சனை தூவி ஊதுபத்தி சூடம் காமிச்சு இந்த பூஜையை தொடங்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் நான் ஒரு துணி வச்சுருக்கேன். வரலக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிச்ச கலர் க்ரீனு. இந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் பிட்டு இல்லைனா ஏதாச்சும் துணி வச்சுருந்திங்கன்னா புது துணி வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அம்மனுக்கு அழகாக அதை சாத்தி விடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் கையால் அழகாக மஞ்சள் குங்குமமும் அம்மனோட நெத்தியில் வச்சு விடுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்த உங்களை நாங்கள் மனசார வரவேற்கிறோன்ற எண்ணத்தோடு அவங்களுக்கு கன்னத்தில் சந்தன குங்குமம் வச்சு அவங்களுக்கு நலுங்கு வச்சு விடுங்க. அம்மன் முகத்தை பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் வச்சு மிக சிறப்பாக பூஜை செய்யலாம். எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க நம்மளோட அம்மன். ஒரு விரலி மஞ்சள் எடுத்து அதில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஒரு வெத்தலை எடுத்துட்டு அந்த மஞ்சளை வச்சு அப்படியே சுற்றி ஒரு நம்ம வச்சுருக்க அந்த மஞ்சள் நூலால் அதையும் ஒரு கட்டி நம்ம ஃபோட்டோ வச்சுருந்தா அம்மன் கழுத்தில் சாத்தி விடலாம். ஃபோட்டோ இல்லைன்னாலும் அந்த சொம்பு சொன்னல தண்ணி வச்சுருக்க சொம்பு அது பக்கத்தில் வச்சிடலாம். இது ரொம்ப விசேஷம். நோன்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கிழங்கையும் இந்த கயிறையும் பத்திரமா நம்மளோட கல்லாப்பட்டி இல்லை நகை வச்சுருந்தோன்னா இந்த மஞ்சளை அந்த நகைகளோடு சேர்த்து வைக்கலாம். பொன்னும் பொருளும் நிறையா நமக்கு சேரும். அடுத்த வருஷம் இன்னும் நம்ம செல்வ செழிப்போடு நல்லபடியாக இருப்போம். மல்லிகைப்பூ அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. வாசனை பூக்கள் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ என்னெல்லாம் முடியுதோ வாங்கிக்கோங்க, மல்லிகைப்பூ சாத்துங்க. அடுத்து நம்ம குலதெய்வத்துக்கு ஊதுபத்தி நம்ம நல்லபடியாக இருக்கணும். வாழையடி வாழையாக நம்ம வம்சம் நல்ல ஆயில் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருக்கணும். ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கணும்னு அவங்கள்ட்டையும் வேண்டி பூஜையை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சரட அம்மாவுக்கு சாத்தியாச்சு. அடுத்து மல்லிகைப்பூவும் வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். சின்னதாக தான் நம்ம செஞ்சுருக்கோம், ஆனால் எவ்வளோ சிறப்பு இல்லை. அடுத்து தாம்பூலம் வைக்க போகிறோம் அம்மாவுக்கு. எனக்கு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, பூஜைக்கு எனக்கு யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்க, நான் மட்டும்தான் இந்த பூஜையை செய்கிறேன்னு நினைக்கிறவங்க, இல்லை கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கோம் நாங்கள் செய்கிறோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக செய்யலாம், அற்புதமாக செய்யலாம். நீங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கூப்பிட வேண்டியது வரலக்ஷ்மி அம்மாவை தான். அதனால் இந்த
தாம்பூலம் தட்டு வந்து நம்ம வரலட்சுமி அம்மாக்கே வச்சிடலாம். ஒரு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் குங்குமம், வெத்தலைப்பாக்கு, பூ பழம் இதை வச்சு ஒரு சின்ன கண்ணாடி, ₹1 இல்லை ₹5 நாணயம் வச்சுட்டு இந்த தாம்பூல தட்டை நீங்கள் வரலட்சுமி அம்மனுக்கே சாத்துறீங்க. நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாக்கெட் பிட்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் கயிறை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பொருட்களெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் டேலேருந்து. ஸோ இப்போ அம்மாவுக்கு வச்சாச்சு. ஒரு 11 காயின் இருந்ததுன்னா நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ அதையும் வச்சிடலாம். ரொம்ப முக்கியம், கலசம் வைக்கிறதுக்கு நிகரான ஒரு அற்புதமான விஷயம். ஜாதிக்காய் இருந்ததுன்னா ஒரு சின்ன தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த ஜாதிக்காயிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம கடவுளை இந்த தட்டில் பார்க்குறோம். ஒரு கலசம் வச்சு வைரம் வைடூரியம் சாத்தி எப்படி ஜொலிக்கிறாங்களோ அதை விட பன்மடங்கான பொக்கிஷம் இந்த ஜாதிக்காயை நம்ம அம்பனாக நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இது அவசியம் வைக்கணும். பச்சரிசியை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அர்ச்சதை ரெடி. பூக்கள் நிறைய வாங்குங்க. வாங்க முடியலனாலும் இந்த மாதிரி அர்ச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அர்ச்சதையிலேயே நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ரொம்ப சிறப்பு. நீங்கள் அந்த ஜாதிக்காக்கு அம்மா நீங்கள் வந்து இதில் அமர்ந்திருக்கீங்கன்னு நினச்சி அர்ச்சதை தூவி வழிபடுங்க. வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வைங்க. உங்களால் என்னெல்லாம் பூக்கள் வாங்க முடியுதோ அதை வாங்கி வைங்க. நான் துளசி, இந்த வாசனை பூக்கள்லாம் வச்சுருக்கேன். இது மருதாணி இலை. மருதாணியை கூட அரைச்சி ஒரு கப்பில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அவ்வளோ ஒரு நல்ல தெய்வீகம் வந்து மருதாணியில் இருக்குது. நீங்களும் கையில் மருதாணி போட்டுக்கோங்க முடிஞ்சவங்க இந்த பூஜை செய்கிற அன்னைக்கு. அடுத்து அம்மனுக்கு வந்து ஒரு காமாட்சி விளக்கை ஏற்றி வைக்கலாம் அந்த பூஜையில். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன குத்து விளக்கு இருந்தாலும் நீங்கள் அதையும் ஏற்றி வைக்கலாம். உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யலாம். வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் வச்சே நம்ம ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையை செஞ்சிட்ருக்கோம். அகல் விளக்கு கிடச்சதுன்னா ஒரு 3 விளக்கு, 5 விளக்கு, 7, 11 எவ்வளோ முடியுதோ வாங்கி அழகாக அந்த விளக்கால் அம்மனை வந்து ஜொலிக்க வைக்கலாம். நான் 5 அகல் விளக்கு வாங்கிட்டேன். நீங்கள் அந்த அப்படியே இந்த ஃபோட்டோ சுற்றி அந்த அகல் விளக்கை ஏற்றி வைக்கலாம். ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றும் போது உங்களோட கோரிக்கையை ஸ்ட்ராங்காக மனசில் நினச்சிக்கிட்டு எனக்கு இந்த பிரார்த்தனை இருக்குது, நீங்கள் நல்லபடியாக இதை எனக்கு செஞ்சு கொடுக்கணுன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு விளக்கையும் ஏற்றி அம்மன் முன்னாடி, வரலட்சுமி முன்னாடி அலங்கரிக்கலாம். எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் அந்த சாமி ஃபோட்டோ சுற்றி அழகாக ஏற்றி வைங்க. நம்ம இப்போ அம்மனை ரொம்ப அழகாக அலங்காரம் செஞ்சிட்டோம். இப்போது நம்ம வீட்டில் வரலட்சுமி அம்மாவை நல்லபடியாக அழைச்சி நம்ம வீட்டில் அமர வச்சுட்டோம். உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை வைங்க. என்னெல்லாம் பூக்கள் உங்களால் வாங்க முடியுமோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள். அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டோம், தாம்பூலம் வச்சுட்டோம். சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் என்ன பண்ணலாம்? உங்கள் கிட்டே இருக்கிற இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு ஒரு பாக்கெட்டை 100 கிராம் ₹20 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டு கிடச்சிதுன்னா அதை வைக்கலாம். வீட்டில் பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, முந்திரி பருப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அம்மனுக்கு சாத்திடலாம். ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சா கூட ரொம்ப சந்தோஷம். அதை கூட நம்ம வைக்கலாம். ஸோ இப்போ அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. இப்போ மனசார அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குங்கும அர்ச்சனை. இந்த அர்ச்சனை செய்கிற இந்த குங்குமத்தை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். நம்ம டெய்லியும் வச்சுக்கிற அந்த பாக்ஸில் கொட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச அம்மனோட மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு 108 முறை சொல்லி இந்த அர்ச்சனை செய்யலாம். இல்லை க்ரீம் சொல்லி செய்யலாம், ஸ்ரீம் சொல்லி செய்யலாம். இந்த மாதிரி எந்த மகாலட்சுமி மந்திரம் சின்ன சின்ன புக்கெலாம் நிறைய கிடைக்குது. இல்லை ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக கூட 108 தடவை சொல்லி இந்த அர்ச்சனையை நல்லபடியாக செஞ்சுருங்க. 11 காயின், ₹5 காயின், இல்லை ₹1 காயின் இந்த மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கோ அது ஒத்தப்படையில் வச்சு அந்த காயினால் கூட நம்ம அர்ச்சனை செய்யலாம். பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். பச்சரிசி சொன்னால அர்ச்சனை, அதாலேயும் அர்ச்சனை செய்யலாம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களால் அம்மாவுக்கு அர்ச்சனை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை மனசார ஜெபிங்க. வாய் விட்டு சொல்லணும். அந்த மந்திரம் வீடு ஃபுல்லாக கேட்கணும். கூட இருக்கிறவங்க காதலையும் நல்லபடியாக கேட்கணும். அடுத்து ஒரு தேங்காவை உடைச்சி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஸோ நல்லபடியாக இந்த பூஜை சிறப்பாக நம்ம செஞ்சிட்டோம். உங்கள் வேண்டுதல் எல்லாம் கை மேலே கூடி வரும். அவசியம் எல்லாரும் இந்த வரலட்சுமி நோம்புக்கு நம்மளால் முடிஞ்ச பூஜை முறைகளை செஞ்சு நல்லபடியாக பயன்படணும்.
குழந்தை வேணும், வேலை வேணும், நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் ஆனவங்க ஒத்துமையாக கணவன் மனைவியோட சந்தோஷமாக வாழணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அந்த மாதிரி எல்லா சகல சௌபாக்கியங்களோடு வாழணும்னு எல்லா பிரார்த்தனையும் இந்த அம்மா காலடியில் விட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களால் முடிஞ்ச என்னெல்லாம் முடியுதோ, உங்கள் கையில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு ரொம்ப சிறப்பாக இந்த பூஜையை செய்யுங்க. நிறைய சாம்பிராணி போடுங்க, சூடம் காமிச்சு சரடு கயிறை நீங்கள் கண்டிப்பாக கட்டிக்கோங்க இந்த பூஜை செய்யும் போது. அடுத்து பூஜையெல்லாம் நல்லபடியாக நிறைவு செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் குங்குமத்தையும் கரைச்சி ஒரு வெத்தலையில் ஒரு சூடம் வச்சு அம்மனுக்கு திஷ்டி எடுங்க. நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி திஷ்டி எடுப்போமோ அந்த மாதிரி உங்கள் குழந்தையாவே பாவிச்சுட்டு இந்த அம்மனுக்கு நல்ல ஆரத்தி காமிச்சு திஷ்டி சுற்றி நல்லபடியாக அம்மனை மனசார குளிர வச்சுருங்க. நைட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த அலங்காரங்கள் இது எல்லாமே நல்லபடியாக நம்ம வீட்டில் இருக்கட்டும், நல்ல வைப்ரேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை தான் இது எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த பழங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பூக்கள் பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் சாமி ஃபோட்டோவுக்கு வச்சுடுங்க. இந்த ப்ளவுஸ் பீட்டை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த கல்கண்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மஞ்சள் கிழங்க பீரோவில் எடுத்து வைங்க. இந்த மஞ்சள் புளியாரை எடுத்து சாமி ஃபோட்டோ கிட்ட வச்சுருங்க. இந்த தண்ணியை எடுத்து வீடு தெளித்து விடுங்க. இது இல்லை அது இல்லை இதை பண்ண முடியலன்னு எந்த குறைப்பட்டுக்காமல் நம்ம கையில் இருக்கிற பொருட்களை வச்சு மனசார மன தூய்மையோடு இந்த பூஜையும் இந்த விரதத்தையும் நம்ம செய்கிறதுனால சகல சௌபாக்கியம் நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். நன்றி.